விஷயத்தை சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த பெருமானார் சொல்றாங்க, அந்த 2 விஷயமே ரொம்ப மிகவும் எளிதானது. 2 விஷயம் இருக்கு, அதை செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த 2மே ரொம்ப எளிதானது. ஆனால் அதை உங்களால் செயல்படுத்த முடியாது, அதை உங்களால் செய்ய முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுல முதலாவது விஷயத்தை சொல்றாங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒருவர் 10 முறை சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், எவர் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹுவிற்கே, எவர் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்பதாக 10 முறை, அல்லாஹ் மிக பெரியவன் என்பதாக 10 முறை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ இது அவரை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ தொழுகையாளிகள் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு திக்ர் இந்த திக்ர். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்ம துஆக்கள் கேட்கிறோம், நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கு தேவைகளை நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனால் இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த வழிமுறை. ஒன்னு அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன துஆ. இரண்டாவது 10 முறை சுபஹான் அல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹ் அக்பர் என்பதாக ஒருவர் ஓதினால் அவர் சொர்க்கத்துல நுழைவாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, 10 முறை ஒவ்வொரு வக்துக்கும் ஓதும் பொழுது அது 5 வேளையாக கணக்கு பண்ணும் பொழுது அது 150 முறை ஒரு நாளைக்கு அவர் ஓதியதாக கணக்குல வந்துடும். இப்போ நம்ம கணக்குக்கு 150 அப்படின்னு சொன்னா, மறுமையில் இருக்கக்கூடிய அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசில 1க்கு 10 என்ற கணக்குல அதை அல்லாஹ் அதை கணக்கிடுவான். இங்க நாம 1 செஞ்சோம்னா மறுமையில ஒரு நல்ல காரியங்களை இங்கு செய்தால் அது மறுமையில மீசான் என்றக்கூடிய தராசில் அதை அல்லாஹ் அந்த நன்மைகளை கணக்கு பண்ணும் பொழுது அதை 10ஆகத்தான் கணக்கு பண்ணப்படும், 1ஆ கணக்கு பண்ண மாட்டான் அல்ல. ஒரு அடியான் செய்த ஒரு நல்ல காரியத்தை 1 அங்க கணக்கிப்படாது, 10ஆ கணக்கு பண்ணப்படும். அப்போ இங்கு ஒரு வக்துக்கு 10 முறை இதை ஓதுனா அது 5 வக்தாக கணக்கு பண்ணும் பொழுது 150 முறை வருது. 150 மீசானுடைய தராசுல 1க்கு 10ஆக அல்லாஹ் கணக்கு பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு 1500 நன்மைகள் அவருக்கு கிடைத்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதை யார் ஓதுறாங்களோ ஒரு நாளைக்கு அவங்க என்னத்தை எதுனா 1500 நன்மையை அவர் என்ன செஞ்சிடறார், அவர் அடைந்து கொள்கின்றார். இது முதலாவது விஷயம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதுறது, இதை எவர் ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கத்துல செல்வாரு. 2வது இது ரொம்ப எளிதானது, ஆனால் உங்களால் செயல்படுத்த முடியாது.